அந்த சமையல்கார சக்தி ஃபேமிலி எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவங்க சமையல்காரங்களா? நம்ம குடும்பம்டி. இத கல்யாணத்துக்கு வரவங்க கிட்ட சொன்னா நம்மள கேவலமா பாப்பாங்க. ஏய், சித்தி வந்துட்டாளா? அப்படி சொல்லாத. வெளிய ஆட்டோக்காரங்கிட்ட 5க்கும் 10க்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வந்த ஆட்டோலயே திரும்பி போக சொல்லு. இல்லனா கல்யாணத்துல நமக்கு அசிங்கமா போயிடும். வாய மூடுடி. ஏய், அவங்க இல்லனா நீ இல்ல. நீ பிறந்தப்ப வாழ்வா சாவான்னு நான் கிடந்த. உன்னை பாத்துக்கிட்டதே உன் சித்தி தாண்டி. அவ கொடுத்த பால் தான் இன்னும் உன் உடம்புல ரத்தமா ஓடுது. அத நீ மறந்துட்டு பேசாத. கட்டி முடிச்சேன். ஆமா, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க, நீங்க கொஞ்சம் வாங்களே. நீங்க பேசிட்டுங்க. இந்த வந்து சரி. அப்புறம் உங்க பிசினஸ்ல என்னமா? ஏங்க, கோதாவரியும் பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. ஓ, வந்துட்டாங்களா? சரி சரி, பாபி பார்க்கலாம். வாமா, வாங்க வாங்க வாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கு. பெரியப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? சீக்கிரமா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும். பெரியப்பா எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா படிச்சு எந்திரிங்க, பெரிய ஆளா எந்திரிங்க. வரணும். நல்லா இருங்க. நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா அக்கா எங்க பெரியப்பா? உள்ளதான் இருக்கா. உள்ளதா இருக்கா? உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. பக்கத்துல தான் இருக்கீங்க, வர்றதே இல்ல. ஆமா, சாமிநாதன் எங்க? அவருக்கு லீவ் கிடைக்கல தான். கல்யாணத்துக்கு வந்துருவாரு. கல்யாணத்துக்கு வந்துருவார்ல? கண்டிப்பா வந்துருவாரு. அப்பா வந்துருவார்லமா? பெரியப்பா நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். சரி பெரியப்பா. ஹலோ. ஏங்கா வெளியில வளர்த்தியா சிகப்பா கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தன் நின்னுட்டு இருக்கானே, அவன் நம்ம கந்தம் பையன் கிருஷ்ணன் தானே? அவனே தாண்டி. ஈபில தானே வேலை பாக்குறான். ஆமா. அம்மா மாப்பிள்ளை தேடுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் கல்யாணம் முடியறதுக்குள்ள அம்மா உன் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கு. மா, நீ சித்தி கூட பேச ஆரம்பிச்சிட்டா உனக்கு நேரம் போறதே தெரியாதே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பலாம் வாமா. அண்ணன், இப்போ ஒன்னும் நாம அண்ணி வீட்டுக்கு போல, அவங்க ஏற்பாடு பண்ண கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போறோம். அதுக்கே இந்த பரப்பா இருக்கிற. நான் அதுக்கு சொல்லல. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், உன் மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டேன். ஏய், இப்ப வரைக்கும் கல்யாண வீடு மாதிரியே இல்ல. ஒரு சத்தமும் இல்லாம இருந்துச்சு. இப்ப நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண வீடு களை கட்டி கலகலப்பா இருக்கு. பெரியமா இருங்க இருங்க, இது வெறும் ட்ரெய்லர் தான். மண்டபத்துல தான் இருக்கு மெயின் பிக்சரே. அண்ணன் கல்யாணத்துல பாருங்க எப்படி கலக்குறோன்னு. கலக்குங்க கலக்குங்க. உங்க அண்ணன் கல்யாணத்துல நீங்க கலக்காம வேற யார் கலக்க போறாங்க? அப்ப அண்ணன் நல்லா வசமா மாட்டா. ஏய், மொத்த வாங்க போற. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.